போர்கள் அப்படின்னு சொன்னா நம்முடைய நினைவுக்கு எப்பவுமே வர்றது வேல், ஈட்டி, வாள் இந்த மாதிரியான ஆயுதங்கள் வச்சு சண்டை போட்ட அந்த போர்கள்ல தொடங்கி அணு ஆயுதங்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட போர்கள் வரைக்குமான விஷயங்கள் மட்டும்தான் மைண்ட்ல எப்பவுமே வரும். ஆனா இந்த மாதிரியான போர்கள் எல்லாமே வெளிப்படையா நடக்கிறது. இது நமக்கு ஒரு போர் நடக்குது, நாம ஒரு போர்க்களத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை வந்து கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லாம நாம ஒரு போர்க்களத்துல தான் இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியாம நடத்தப்படுற போர்களை தான் உளவியல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. உளவியல் யுத்தம்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வந்து நான் சொன்னேன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு நிஜமால நடந்த சம்பவத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களால உளவியல் யுத்தம்னா என்ன அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கிமு 535 வருஷம் அகமெனிட்ஸ் அப்படின்ற ஒரு நாட்டுக்காரங்க எகிப்திய நாட்டோட வந்து சண்டை போட்டாங்க. இந்த போரை வந்து பேட்டில் ஆஃப் பெலூசியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அகமெனிட்ஸ் நாட்டுக்காரங்க எகிப்தியர்களோடு போர் செய்யும் போது அந்த போர்க்களத்துல நிறைய பூனைகளை வந்து ஓட விட்டாங்க. இந்த பூனைகளை ஓட விட்டதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. எகிப்தியர்களுக்கு பூனை அப்படிங்கிறது பெஸ்டத் அப்படின்ற அவங்களுடைய கடவுள். அவங்களுடைய கடவுளுடைய வடிவம் தான் இந்த பூனை அப்படின்னு அவங்க கருதுனாங்க. சோ அவங்களுடைய மத நம்பிக்கையை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு அகமெனிட்ஸ் என்ன பண்றாங்கன்னா போர்க்களத்துல பூனைகளை ஓட விட்டாங்க. பூனைகளை தாக்குனா கடவுளுடைய சாபம் நமக்கு வந்துரும் அப்படின்னு எகிப்தியர்கள் வந்து பயந்தாங்க. இதனால அந்த போர்க்களத்துல எகிப்தியர்கள் படுதோல்வி அடைஞ்சாங்க. இதுதான் உலகத்துல நடந்த முதல் உளவியல் யுத்தத்திற்கான ஒரு அடையாளம். சரி, இப்போ உங்களுக்கு உளவியல் யுத்தம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஒருவருடைய நம்பிக்கையை பயன்படுத்தி அந்த நம்பிக்கையை வச்சு அவங்கள வீழ்த்துறதுதான் உளவியல் போர். பண்டைய காலத்தில் இருந்த மனிதர்கள் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளவங்களா இருந்தாங்க. கடவுள்கள் வந்து பயங்கர சக்தி படைச்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயந்தாங்க. இன்னைக்கும் மனித சமூகத்துல நம்மள பல பேர் வந்து கடவுள் இருக்கிறாரு, அவர் வந்து பயங்கர சக்தி படைச்சவர் அப்படின்னு அவருக்கு வந்து பயப்படுறோம். இந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்டு அன்றைய காலகட்டத்தில் இருந்த சில மன்னர்கள் மக்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்காகவும் எதிரி நாட்டினர் தங்களுக்கு பயப்படணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களை கடவுள்களாக அறிவிச்சுக்கிட்டாங்க. கிமு 2300 காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு அக்காடிய மன்னன் என்ன பண்ணானா தன்னைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிட்டான். அவன் பேரு நாராம்சின். சோ அவன் கடவுள் தன்னை அறிவிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவன் வந்து என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய போர்க்கடவுளான இஸ்தர் அப்படின்ற கடவுள் வந்து அவனுடைய மனைவி அப்படின்னு வந்து அவன் சொன்னான். இது போல ஒரு பொய்யான கதையை அவன் சொன்னதுனால அன்னைக்கு இருந்த பல பேர் வந்து இந்த நாராம்சினுக்கு எதிராக சண்டையிடுறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த நாராம்சின் தன்னைய கடவுள் அப்படின்னு வந்து அறிவிச்சுக்கிட்டான். இந்த நாராம்சின் அப்படின்ற மன்னன் மட்டும் தன்னைய கடவுள்னு அறிவிச்சுக்கல, இவனுக்கு அப்புறம் பல பேர் வந்து தன்னைய கடவுள்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா கிமு 1352 காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு எகிப்திய பேரரசான அக்கனைட்டன் அப்படின்றவன் வந்து தன்னைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிட்டான். தான் வந்து சூரிய கடவுளுடைய அவதாரம், சோ நீங்க எல்லாரும் இந்த சூரியனை தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணா. அடுத்தது நம்ம அலெக்சாண்டர் எடுத்துக்கிட்டோம்னா அலெக்சாண்டர் தன்னைய கடவுள்னு சொல்லிக்கல, ஆனா தான் வந்து ஜியூஸ் அப்படின்ற கடவுளுடைய வாரிசு, அவனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொன்ன. பல பேர் வந்து அவன் ஜியூஸோடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவனை போர்ல சந்திக்கிறதுக்கே வந்து பயந்தாங்க. இது மாதிரியான விஷயத்தை அவங்க சொல்றது வழியா அவங்களுக்கு என்னத்தை சாதிக்க முடிஞ்சிச்சுன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியவங்க, யாராலையுமே வெல்ல முடியாதவங்க, ஏன்னா அவங்க கடவுள் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. இப்படியான ஒரு பயத்தை உருவாக்குவதற்காகத்தான் தன்னைய கடவுள் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து தங்களை அறிவிச்சுக்கிட்டாங்க. சங்க இலக்கியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க இதே உளவியல் ரீதியாக பயமுறுத்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஆனா அந்த நிகழ்வு ஒரு போரை நிறுத்துறதுக்காக நடந்துச்சு. 95வது புறநானூறு பாடல்ல தொண்டைமான் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து அதியமானோட சண்டை போடுறதுக்கு வந்து ரெடியா இருந்தான். எப்பனாலும் போய் போரிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தான். இந்த நேரத்தில் ஔவையார் என்ன பண்றாங்கன்னா இந்த தொண்டைமானை போய் சந்திக்கிறாங்க. தொண்டைமான ஔவையார் சந்திக்கும் போது ஔவையார் அவங்களுடைய காலகட்டத்தில் ஃபேமஸ் இருந்தனால தொண்டைமான் என்ன செய்யறான்னா அவங்களை கூட்டிட்டு போய் தன்னுடைய போர்க்களத்திற்கு போறதுக்கு அவன் ரெடியா வச்சிருக்க அந்த ஆயுத கிடங்கு கூட்டிட்டு போய் அந்த ஆயுதங்களை எல்லாம் காமிக்கிறான். காமிச்சு பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளவு ஆயுதம் இருக்கு, பெருமையா அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். உடனே ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, பரவாயில்லையே உன்னுடைய ஆயுத கிடங்குல உள்ள எல்லா ஆயுதங்களும் நல்லா புதுசா நெய் போட்டு வச்சிருக்கிறியே, ஆனா அதியமானு கிட்ட பாத்தீங்கன்னா
இருக்கிற எல்லா ஆயுதங்களும் உடைஞ்சு போய் ரத்தக்கரை பறிஞ்சு அதெல்லாம் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ இதை கேட்டதுமே தொண்டைமானுக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுச்சு. அது என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிற எல்லாமே புது ஆயுதமா இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் போர்க்களத்தையே சந்திக்கல. ஆனால் அதியமான் கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களுமே ஏற்கனவே ரத்தக்கரை பார்த்துருக்கு அப்படின்றத தான் ஔவையார் வந்து இது மூலியமாக நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் ரீதியாக அவன் ஒரு அச்ச உணர்வுக்கு தள்ளப்பட்டு அந்த போரை வந்து அவன் செய்யாமல் அதோடு அவன் கைவிட்டுறான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு உளவியல் தொடர்பாக நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஆனால் இங்கே அது பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக செயல்படுத்தப்பட்டிருக்கு. இரண்டாம் உலக போர் சமயத்தில் ஜெர்மனிய படையினர் என்ன பண்ணாங்கன்னா பல கட்டுக்கதைகளை வந்து உலகம் பூரா பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, சோனங்கவா அப்படின்ற ஒரு ஆயுதம் தங்களிடம் இருப்பதாக பரப்பி விட்டாங்க. இந்த சோனங்கவா அப்படின்ற ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில ஒரு மிகப்பெரிய கான்கேவ் லென்ஸை வந்து நிலைநிறுத்தி அந்த லென்ஸ் வழியாக சூரிய ஒளியை வந்து பயன்படுத்தி கடலையே எங்களால கொதிக்க வைக்க முடியும், கப்பல்களை எங்களால எரிக்க வைக்க முடியும், அதே போல் நாடுகளை எங்களால அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரப்புனாங்க. இப்படி அவங்க சொல்லும் போது உலகமே வந்து பயந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏற்கனவே முதலாம் உலக போர்ல அவங்க செஞ்சிருந்த ஒரு சம்பவம் தான். ஜாப்லின் அப்படின்ற ஒரு பறக்கும் கப்பலை ஜெர்மனியர்கள் வந்து உருவாக்கி இருந்தாங்க. அந்த கப்பலை எடுத்துட்டு போய் லண்டன்ல பல இடங்கள்ல ஒரு குண்டு மலையவே வந்து பொழிஞ்சிருந்தாங்க. இப்படி ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி அது மூலியமா போரை சந்திக்கக்கூடியவர்கள் ஜெர்மானியர்கள் அப்படின்னு அன்னைக்கு ஏற்கனவே மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுனால இரண்டாம் உலக போரின் போது இப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் அவங்க கிட்ட இருக்குன்னு அவங்க சொல்லும் போது எல்லாரும் உண்மையிலேயே அப்படி ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. இப்படி மக்கள் கிட்ட ஒரு பய உணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போர்க்களத்தில் ஜெர்மனியை எதிர்த்து சண்டை போடுறதற்கு ஆள் வரக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து அவங்க உருவாக்குனாங்க. இந்த ஒரே ஒரு பொய்யை மட்டும் சொல்லல, இது மாதிரியான பல பொய்கள் வந்து அவங்க அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவங்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளால தெளிவா பார்க்க முடியும். உளவியல் யுத்தம் அப்படின்றது இரண்டு விதமான அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டதா இருக்கு. ஒன்னு பய உணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவது, இன்னொன்னு மக்கள் கிட்ட ஒரு கருத்தின் மீது நம்பிக்கை உருவாக்குவது. இந்த ரெண்டு விஷயங்களையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் உளவியல் யுத்தம் மிக பெரிய அளவுல பழைய காலத்துல இருந்து ரீசன்ட் டைம்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் இந்த உளவியல் யுத்தம் அப்படின்றது எல்லைக்காகவோ பவர்க்காகவோ தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளுக்கு இடையில வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த உளவியல் யுத்தம் வேறு ஒரு வடிவத்தை எடுத்துச்சு. அது பொதுமக்கள் கிட்ட வந்து நடத்தப்பட்டு இருந்துச்சு. பல பொதுமக்களுக்கு தாங்கள் ஒரு உளவியல் யுத்தத்துல சிக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான உளவியல் யுத்தம் நமக்குள்ள எப்படி நடத்தப்பட்டுச்சு, எப்படி நடத்தப்படுது அப்படிங்கறத டீடைலா அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.